கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி உங்கள் வீட்டில் யாருக்கு பிறந்த நாள், யாருக்கு திருமண நாளை நீங்கள் ஞாபகம் பண்ணுகிறீர்களோ இருக்கிற இடத்துல அப்படியே தலைகளை தாழ்த்துங்க. இதோ உங்களுக்காக ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வருகிறது. உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. 1 பேதுரு 5:10 இந்த வருஷம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, ஆசையோடு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. ஏசாயா 61:7 உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ராகேல், ஆண்டவர் என் நிந்தையை மாற்றிவிட்டார், என் வெட்கத்தை மாற்றிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு பிள்ளையை தருவார் என்று பிறந்த பிள்ளைக்கு யோசேப்புன்னு பேர் வச்சா, அதே போல் இன்னும் ஒரு பிள்ளையை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். கர்த்தர் அவளுடைய நிந்தையை மாற்றிட்டார், வெட்கத்தை மாற்றிவிட்டு. இந்த வசனத்தின்படி வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். இதை நம்புங்க. இன்றைக்கி மற்றவர்களால் நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம், நடத்தப்பட்டிருக்கலாம், பேசப்பட்டிருக்கலாம். அநேகருக்கு வாயில் நீங்கள் பாட்டும் பழமொழியுமாக இருக்கலாம். எல்லாரும் உங்களை ஒரு மாதிரியாக கேவலமாக பார்த்துருக்கலாம். கவலையேப்படாதீங்க, அவங்களால அதுதான் செய்ய முடியும். ஆனால் என் ஆண்டவரால் எதை செய்ய முடியும் தெரியுமா? வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்கிற அதே இடத்துல இரட்டிப்பான நன்மையை ஆண்டவரால் கொடுக்க முடியும். அந்த வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான நல்ல பலன்களை ஆண்டவர் கொடுப்பார். அது அவங்க வேலை, அவங்க செய்யட்டும். ஆண்டவருடைய வேலை ஆண்டவர் செய்வார். அன்றைக்கு பெனினாள் அன்னாளுடைய மனம் மடிவடையும்படி அவளை பேசினாள். மனசு ரொம்ப துக்கப்படுத்தும்படி பேசினாளாம். ஆனால் அந்த பெனினாளுடைய வாழ்க்கையில் அவளுக்கு பிறந்த பிள்ளைகளை குறித்து அதன் பிறகு எந்த இடத்துலையும் சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த அன்னாளுக்கு கொடுத்த பிள்ளைகளை பற்றி, அதிலேயும் குறிப்பாக சாமுவேலை பற்றி வேதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ பாருங்கள், இதுதான் இரட்டத்தனையான பலன். சொல்கிறவங்க அப்படி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை உங்கள் மனசில் வச்சுட்டு எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்தும்படி, ஆண்டவரே அவங்க என்னுடைய மனசை கஷ்டப்படுத்தினாங்க, ஆண்டவரே அவங்கள நல்லா இருக்கட்டும், அவங்கள ப்ளஸ் பண்ணுங்க. யாரும் உங்களை சபித்தவங்கள நீங்கள் சபிக்கவே கூடாது. ஒரு நாளும் பண்ணாதீங்க. ஆண்டவரே தெரிஞ்சு செய்கிறாங்களோ தெரியாமல் செய்கிறாங்களோ தெரிலப்பா, அவங்கள விட்டுருங்க. என்னுடைய மனநோவு அவங்களுக்கு ஒரு வேதனை கொண்டு வந்துடக்கூடாது. பாவம், அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, பிள்ளை குட்டிங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி ஜபிக்கணும். எனக்கு அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு விரோதமாக யார் என்ன பேசினாலும் சரி, என்ன கேவலமாக பேசினாலும் சரி, எனக்கு ஒரு பழக்கம் ஆண்டவர், ஆண்டவரே நான் மனசு கஷ்டப்படுறதுனால அவங்க குடும்பத்தில் அவங்க பொண்டாட்டி பிள்ளைகளுக்கோ அவங்களுக்கோ ஏதாவது ஆயிடக்கூடாது ஆண்டவரே. அதனால் நானே அவங்கள மன்னிச்சிட்டேன் ஆண்டவரே. அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும். தெரிஞ்சு சொல்கிறாங்களோ தெரியாமல் சொல்கிறாங்களோ எனக்கு தெரியாது ஆண்டவரே, நீங்கள் மன்னிச்சிருங்க. பாவம், அவங்களுக்கு எந்த கேடும் வரக்கூடாது. இதுதான் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கார். அதுதான் நீங்கள் சொல்லணும். அவன் வளரக்கூடாது, அவன் செத்து போயிடணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். ஒரு நாளும் அப்படிப்பட்ட அவதூறான வார்த்தைகளோ டஃப்பான வார்த்தைகளோ தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வராதிருக்கட்டும். அப்படி வரக்கூடாது. அது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லை. நான் சொல்கிறேன் தெரியும், அடிக்கடி சொல்லுவேன், அது அவங்க வேலை. நமக்கு என்ன ஆண்டவர் சொல்லியிருக்காது அதை யோசிக்கிறதுக்கே நமக்கு டைம் இல்லை. நமக்கு நிறைய வேலை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதை செய்துட்டு போயிட்டே இருங்க. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் கண்டிப்பாக வரும். சரி, ஒரு சாட்சி கேட்கலாமா? சிஸ்டர் ஜெனி ஜோசப், படப்பை. எனக்கு திருமணமாகி 6 வருடங்களாக குழந்தை இல்லை. நாங்கள் ரட்சிக்கப்பட்டு 4 வருடங்களாகிறது. குழந்தை இல்லாததை குறித்து என்னுடைய உறவினர்கள் கேலி கிண்டல் செய்தார்கள். அது எனக்கு வெட்கத்தையும் மிகுந்த மனவேதனையும் தந்தது. பிறந்த ஊர் மக்கள் முன்பாக மிகவும் அசிங்கமாக பேசினார்கள். அந்த துக்கம் தாங்க முடியாமல் ஆண்டவரிடம் கதறி அழுதேன். மனமுடைந்த நிலைமையில் இருந்தபோது சென்னை அயப்பாக்கம் பகுதியில் உள்ள சர்ச்சு கன்வென்ஷன் ஒன்றில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் தேவ செய்தி வழங்குகிறார் என்பதை அறிந்து கூட்டத்தில் கலந்து கொண்டேன். சகோதரர் வழங்கிய தேவ செய்தி மிகவும் மாறுதலாக இருந்தது. கூட்டத்தின் முடிவில் நானும் என்னுடைய கணவரும் சகோதரரிடம் சென்றோம்.
அவரிடம் என்னுடைய பிரச்சனைகள் எதையும் சொல்லவில்லை. சகோதரர் அவர்கள் எங்களுடைய தலையின் மேல் அவருடைய கைகளை வைத்து, கிறிஸ்து பிறந்த நாள் வருவதற்கு முன்பே நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு சாமுவேல் என்று பெயர் வை என்று தீர்க்கதரிசனமாக சொல்லி ஆசீர்வதித்து கடந்து போனார். மருத்துவ பரிசோதனையில் எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை, குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிய நிலைமையில் இது எப்படி நடக்கப் போகிறது, சகோதரர் இப்படி சொல்கிறாரே என்று நினைத்து அதை அப்படியே விட்டுவிட்டேன். ஆனால் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறிற்று. நான் கர்ப்பம் தரித்தேன். எனக்கு டிசம்பர் 27 அன்று பிரசவ தேதியை குறித்து கொடுத்திருந்தார்கள். ஆனால் கிறிஸ்து பிறப்பு தினத்திற்கு முன்பாகவே டிசம்பர் 2ஆம் தேதி அன்று அழகான ஆண் குழந்தை பிறந்துவிட்டது. வெட்கத்திற்கு பதிலாக அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். எங்களுக்காக ஜெபித்து துல்லியமாக தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லிய அன்பான சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாருங்கள், அவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, வர்ற கிறிஸ்மஸுக்கு முன்னாடி உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தருவேன், சாமுவேலுடைய பேர்வை ஆண்டவர் சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லி அனுப்புகிறார். மீட்டிங் வந்த இடத்துல மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறாங்க, தனி ஜெப நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார். வாய்ப்பே இல்லாத இடத்துல ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்துட்டாரு. இப்போ பாருங்கள், டாக்டர் டிசம்பர் 27 பிறக்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் டிசம்பர் 25. அப்போ 27 பிறந்தால் தீர்க்க தரிசனம் பொய்த்து விடுகிறது. பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் தீர்க்க தரிசனம் பொய்த்து விடுகிறது. ஆண்டவர் தெளிவாக சொல்லி பேர் வரைக்கும் கொடுத்துட்டார். ஆனால் 27ஆம் தேதி பிறக்கப்பட வேண்டிய பிள்ளை டிசம்பர் 2ஆம் தேதி நார்மல் டெலிவரியில் பிறக்குது. அதுதான் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். அதே போல் ஒரு ஆண் பிள்ளை, அதான் நம்ம ஆண்டவர். அவங்க எல்லாம் வெட்கப்படுத்தினாங்க. டாக்டர் கூட சொல்லிட்டார், சான்ஸே இல்லைப்பா, தத்தெடுத்துக்கோ. ஊராரெலாம் உனக்கு குழந்தைய பிறக்காது டாக்டர்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது அவர்களுடைய வாக்கு, ஆண்டவருடைய வாக்கு. இந்த பூமியில் நிந்தையாக இருக்கக்கூடாது, நிந்தையாக இருக்கக்கூடாது. அதே போல் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொன்னேன். வெட்கத்தை அனுபவித்து, நிந்தையை அனுபவித்து, வேதனையை அனுபவித்து கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை ஆறுதலை கொடுக்கிறதாய் மட்டுமல்ல, ஆறுதல் செய்கிற வார்த்தையாக, என் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை கொடுக்கிற வார்த்தையாக என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி மனதார ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் வெட்கப்பட்டு தலை குறிந்த இந்த இடத்துல இவர்கள் பெயரை பெருமைப்படுத்தும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுத்து தலை நிமிர்ந்து வாழ பண்ணும். அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும், கடன்கள் அடைக்கப்படட்டும், திருமண தடைகள் நீங்கட்டும், விசா தடைகள் நீங்கட்டும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.